MC சம்பத், NR சிவபதி, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் கடம்பூர் ராஜு என 4 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாரணி. ஏற்கனவே செய்திகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, MC சம்பத் உள்ளிட்டோர் தாவேக்காவில் இணைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேவைதான் முதல் எண்ணமாக உள்ள கட்சி. வேறு எந்த எண்ணங்களும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள்லாம் இங்கே சேவகர்களாக இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்களும் இங்கே இணைஞ்சதுக்கு இங்கே பொதுச் செயலாளர் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் மீண்டும் உங்களை வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். மாற்றுக் கட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் பல ஆண்டு காலமாக ஒரு 50, 70, 24 எல்லா மக்களுமே பெருவாரியாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்திருக்கிறாங்க. எங்கள் வெற்றி தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பல நேரம் நீங்கள் சொல்லுவார், மக்களுடன் செல், மக்கள் சேவை, மக்களுக்கு என்ன சேவைகள் தேவைப்படுதோ செஞ்சு கொடுங்க, கூடியே இருக்கும்பாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. அது மட்டுமல்ல, என்னெல்லாம் செய்ய தோணுதோ மக்கள் கூடவே இருந்து செய்யுங்கம்மாங்க. எந்த இடமே தவறு பண்ணக்கூடாது. சாதாரண மக்கள் சின்ன விஷயம் எதிர்பார்க்குறாங்க, சின்ன விஷயம் எதிர்பார்ப்பாங்க, அவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க. அது கூடயே இருந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குமாங்க. எங்கள் அமைச்சர் மீட்டிங் கூட தான் பேசிட்டு இருப்பாரு. அதே போல் பெருவாரியான மக்கள் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, பல ஏரியாலையும் பல இடங்களையும் பார்க்க போகும்போது நம்ம தமிழக இருக்கிற தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மதிப்பும் நல்ல சிந்தனையும் வெற்றி தலைவரோட புகழும் பல இதில் பார்க்குறோம், கேள்விப்பட்டிருக்கோம். மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே போல் மக்கள் மட்டுமல்ல, மக்களால் நீங்களாம் இதுக்கு முன்னாடி மக்கள் தேர்ந்தெடுப்பு பிரதிநிதி இருக்கீங்க. மக்களுடன் சேர்ந்து மக்கள் பிரதிநிதிகளும் எங்கள் கூட கட்சி ஜாயின் பண்ணுறதுல மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள்லாம் பல ஆண்டு காலமாக பல இடங்களில் பல கட்சிகள் பயணிச்சிருப்பீங்க. அது பட்ட அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் எங்கள் வெற்றி தலைவரின் நம்ம முதலமைச்சரின் தலைமை ஜாயின் பண்ணும்போது இது புது வகையான புதுவிதமான இளைஞர்களின் பாசறையாக மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு துடிப்பான ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவோம். உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் அனுபவத்தில் நிறைய அனுபவம் உங்களுக்காக இருக்குது. எங்கள் இளைஞர்கள், எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் எல்லாமே ஒரு புரட்சியான அரசியல் அமைப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட அனுபவமும் உங்களோட சர்வீஸும் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாகவும் இன்னும் அமைதியாகவும் நிதானமாகவும் மக்கள் தேவைகளை செஞ்சு முடியும் நம்புகிறோம். உங்கள் பணி நீங்களுடன் சேர்ந்து சிறக்க மனமாக வாழ்த்துக்கிறேன்.